விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் திருக்குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற குடவரை கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் இவ்விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன. விழாவில் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வைபவம் புதன்கிழமை காலை 11:30 மணி அளவில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார். உற்சவர் சுவாமி கொடிமரம் அருகே தங்க மூசிக வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து வெள்ளி பல்லக்கில் கோயிலிலிருந்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க விநாயக பெருமானின் அங்குச தேவர் புறப்பாடாகி கோயில் எதிரே உள்ள திருக்குளப்படித்துறையில் எழுந்தருளினார். அங்கு தேவர பாடல்களுடன் அங்குச தேவருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பால், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்பு கோயில் குளத்தில் சிவாச்சாரியார் அங்குசத்தேவரை 3 முறை மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினார். நிறைவாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இந்த தீர்த்தவாரியை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கோவில் குளத்தை சுற்றிலும் நின்று தரிசனம் செய்தனர். கொஞ்சம் வாங்கல சிவா உள்ள வந்துடாதீங்க, உள்ள வந்துடாதீங்க. சிவா